Hello everyone, this is Parthiban. Welcomes you to SAP Views. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான தகவல்கள் ரிகார்டிங் 2024 MBBS ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதே போல் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது, இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், அதே போல் MBBS அட்மிஷன் எனக்கு வேணும் அப்படின்ற முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாரெல்லாம் நீட் 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்களோ, MBBS அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீட் யூஜி 2024 ரெஜிஸ்ட்ரேஷன், இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் டு அப்ளை நீட் யூஜி 2024. ஓகே, இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு 2024 நீட் யூஜி அண்டு பிஜி ரிலவெண்ட்டான கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. அதே போல் ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்லேருந்து ரீஃபண்ட் டேட் வரைக்குமான கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது. டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி 2024க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறோம். தேவைப்படுறவங்க அதை பற்றின டீட்டெயில்ஸையும் ஃபோன் பண்ணி தெரிந்து கொள்ளலாம். ஓகே, இப்போது 2024 MBBS BDS MBBS அலைடு கோர்சஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேங்க சார் அப்படின்றவங்களுக்கான மிக முக்கியமான பதிவு இது. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நோட்டிஃபிகேஷன் தான் வந்து மிக மிக முக்கியமான அந்த நோட்டிஃபிகேஷன். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இது எனக்கு தேவையில்லைங்க சார் அப்படின்னு இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு MBBSல சீட் வேணும், நான் வந்து 2024 நீட் எக்ஸாமில் கலந்துக்க போகிறேன், எனக்கு வந்து இப்போதைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் கிடைச்சா போதும், இல்லைன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் மட்டும் கிடைச்சா போதும் அப்படிங்கிற இப்போ ஒரு மைண்ட் செட்டப் இருக்கும். நான் எதையுமே வந்து நெகட்டிவாக சொல்லலை. எப்போவுமே நம்ம வந்து ஒரு செகண்ட் ஆப்ஷன் வச்சுக்கிறது அப்படிங்கிறது பரவாயில்ல அப்படின்னு தோணுறவங்களுக்காக இந்த வீடியோ. ஏன்னா எக்ஸாம் எப்படி இருக்க போகுது, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை குறையுமா அப்படிங்கிறது எதுவுமே இப்போ நம்மளுக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு ஓகேங்களா கட் ஆஃப் 10 அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்கும், எனக்கு வேறு மாநிலங்களில் எங்கே கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் போயிட்டு அங்கே MBBS படிச்சுக்கிறேன், மேனேஜ்மெண்ட் சீட்டில் பேமெண்ட் சீட்டில் இந்த மாதிரி நான் எங்கே கிடைச்சாலும் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்களுக்கான மிக முக்கியமான பதிவு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31/1/2024 திரும்பவும் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி, அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் போர்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி அங்கே வந்து கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியிலேருந்து இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ப்ரீவியஸாக 10/2/2024க்குள்ளே அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டேட் என்ன அப்படின்னா 20/2/2024 11:59க்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. அதுக்கான ஸ்லைடை நான் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது வரைக்கும் யாராவது அப்ளை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க, அதுக்கே இன்னொரு 9 நாள் இருக்குது. திரும்பவும் இன்னொரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணி 20/2/2024 எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் லீவை ஒரு 3 நாள் வந்து கவர்மெண்ட் ஹாலிடேவாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு தமிழ்நாட்டில் வந்து எம்இஸ் நம்பர் இருக்கிற மாதிரி கர்நாடகானுடைய அவங்களுடைய அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த நம்பரெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிட்டதுனால ஒரு 10 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 20/2/2024க்குள்ளே 20 February 2024க்குள்ளே என்ன பண்ணியிருக்கணும், 11:59 டைமுக்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்.
23/2/2024 மாலை 5:30 மணிக்குள்ளே ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு கண்டக்டட் பை கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி எப்போன்னா 18/4/2024 அண்டு 19/4/2024 இந்த 2 நாளில் நடக்கக்கூடிய இந்த தேர்வில் கலந்துக்கிட்டு எக்ஸாம் எழுதணும். சரி, ஓகே. இப்போ நான் இந்த எக்ஸாம் நான் எதுக்காக சார் எழுதணும்? இது இல்லாமல் நான் நேரடியாக போயிட்டு கர்நாடகா போர்டில் இல்லைன்னா கர்நாடகாவில் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டு ஆர் பேமெண்ட் சீட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு ப்ரீவியஸாக என்னோடய பிரதரோ இல்லை சிஸ்டரோ இல்லை எங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாராவது அங்கே படிச்சுட்ருக்குறாங்க, அவங்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் எதுவும் எழுதலை. அப்போ அதே மாதிரி நானும் நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்குகிறேன், அந்த எலிஜிபிலிட்டி ஸ்கோர் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அட்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த வருஷம் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ரூல்ஸ் சேஞ்சுடு. ஓகேங்களா? ரூல்ஸ் மாறிடுச்சு. அதுக்கான நோட்டிஃபிகேஷனை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம் வாங்க. இப்போது இதுதான் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி ரிலீஸ் பண்ண அந்த பப்ளிக் நோட்டீஸ் 9/1/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துடலாம். இப்போது 2024 நீட் எக்ஸாம் எழுதிட்டு, இதுக்கு ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா 2024 நீட் எக்ஸாம் எழுதிட்டு எலிஜிபிள் மார்க் இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்த கட் ஆஃப் மார்க்கை எடுத்திருந்தவங்க ஸ்கோர் கார்டு எடுத்துகிட்டு இங்கே எதுவும் சீட்டு கிடைக்கல, ஓகேங்களா, நான் இந்த ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் படிக்கிறேன், எனக்கு இங்கே சீட்டு கிடைக்கல, ஸோ நான் கர்நாடகாவில் இல்லைன்னா அதர் ஸ்டேட்டில் நான் போயிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்க லாஸ்ட் இயரில் படிச்சிருப்பாங்க. உங்கள் ரிலேஷன் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வந்திருக்கலாம், பிரதரோ சிஸ்டரோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படிச்சுட்டு வந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே ட்ரை பண்ணுவோம், அப்படி சீட்டு கிடைக்கலைன்னா தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணுவோம், அப்படி சீட்டு கிடைக்கலைன்னா கர்நாடகாவில் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் நிலைமை இருந்துச்சு. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி, ஓகேங்களா, இதில் நீங்கள் 2024க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். கண்டிப்பாக செஞ்சுருந்தா நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் கல்லூரிகள்லையோ அது நிர்வாக ஒதுக்கீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம். அதுக்கு KEA ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கணும், அதாவது நீட்டில் எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கணும், ப்ளஸ் கர்நாடகா ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுருக்கணும். இப்போ இதன் பிறகு தான் உங்களுக்கு கர்நாடகாவில் என்ன பண்ணுவாங்க, ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும். ஓகேங்களா? இங்கே ரிப்பீட்டர்ஸுக்கு ஆல்ரெடி கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் தெரியும், தமிழ்நாட்டில் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய ரேங்கினுடைய அடிப்படையில் தான் கல்லூரிகள் ஒதுக்கப்படும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ கர்நாடகாவில் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு நீட்டில் எலிஜிபிள் மார்க், அதாவது நீட் பாஸ் மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது, அதுபோக கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும், ஆஃப்டர் யூஜி நீட் 2024 the results are announced already registered candidate. ஓகேங்களா? இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட KEAல கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் பதிவு செய்த மாணவர்கள் will be provided to enter their NEET score and roll number. அப்போ நீட் ஸ்கோரையும் பார்ப்பாங்க, ஓகேங்களா, உங்களுடைய நீட் அட்மிட் கார்டையும் பார்ப்பாங்க, உங்களுடைய ரோல் நம்பரையும் பார்ப்பாங்க. அதுபோக கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற இது எல்லாத்தையும் குமுலேட் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் கர்நாடகா கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நான் கர்நாடகா கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, இட் இஸ் கம்பல்சரி, மஸ்ட் கம்பல்சரி. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன நினைக்கலாம், யாரையுமே நான் நெகட்டிவாக சொல்லலை, நம்ம எதுக்கும் ஒரு செகண்ட் ஆப்ஷன் கையில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். மற்றபடி யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கோ இல்லைன்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரல.
இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? ஒருவேளை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டு நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு ஸ்கோரெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய மதிப்பெண்ணெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து கட் ஆஃப் 10ல் ஓகேங்களா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த கல்லூரிகள்லேயும் எனக்கு வந்து கட் ஆஃப் 10ல் ஈவன் ஒரு ப்ரைவேட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற அளவுக்கு கூட எங்கிட்ட கட் ஆஃப் 10ல், ஆனால் வந்து நான் பாஸ் மார்க் வாங்கியிருக்கிறேன், எலிஜிபிள் மார்க் வாங்கியிருக்கிறேன். ஆனால் கர்நாடகாவில் எனக்கு தெரிஞ்ச காலேஜஸ் இருக்குது. எனக்கு வந்து மணி இஸ் நாட் அ மேட்டர். என்னால் கர்நாடகானுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பேர் பண்ணிக்க முடியும். எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, நான் போயிட்டு அங்கே சேர்ந்துக்கிறேன் அப்படின்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கேஇஏல நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மறந்துருந்தீங்க, இல்லைன்னா இப்போ வேண்டாம், இது எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ட்டு பின்னாடி நீங்கள் வந்து அதை பற்றி யோசிச்சிங்கன்னா முடியாது. அதனால் 20/4/2022 டேட்டை வந்து திரும்ப இன்னொரு டைம் சொல்கிறேன். 20 பிப்ரவரி 20th பிப்ரவரி 2024 நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், மறக்காமல் கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இது நாட் ஓன்லி எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ஓகேங்களா. எம்பிபிஎஸ்ஸில் சீட்டு வேணும், பிடிஎஸ்ஸில் சீட்டு வேணும். அதே போல் மெடிக்கல் அலைடு கோர்சஸ், பிஎஸ்சி ஃபார்மகா, அதாவது பிஎஸ்சி பிஃபார்ம் ஓகேங்களா. அதே போல் யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, டென்டல், இந்த மாதிரியான அனைத்து விதமான படிப்புகளுக்கும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் நீங்கள் சேரணும் அப்படின்னா மேண்டேட்ரி கர்நாடகா எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டியில் நீங்கள் கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும். இன்க்ளூடிங் என்ஜினியரிங்கில் ஆர்கிடெக்சர், நேச்சுரோபதி, யோகா, மெடிக்கல், மருத்துவம் சார்ந்த படிப்புகள் என்னென்ன உண்டோ எல்லாத்துக்கும் நீங்கள் அங்கே போய் படிக்கணும். கர்நாடகாவில் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் கர்நாடகா கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, நான் கர்நாடகா கேண்டிடேட்டாக இருந்தாலும் சரி, ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்பல்சரி. ஸோ இதை வந்து நீங்கள் இப்போதைக்கு ஒரு செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிட்டு ஓகேங்களா. இப்போ நான் வந்து ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு நல்ல மார்க் கிடச்சிரும், நான் தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க வெல் அண்ட் குட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஒருவேளை எனக்கு வந்து கையில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கட்டும், பிளான் பி இருக்கட்டும், நான் பிளான் ஏலேயே போயிடுவேன், பிளான் பி எதுக்கும் ரிசர்வில் இருக்கட்டும். ஒருவேளை கட் ஆஃப் 10 போயிடுச்சு, நான் வந்து ரிப்பீட்டர் 2 டைம் பண்ணிட்டேன், 3 டைம் பண்ணிட்டேன், இந்த தடவை எங்கள் வீட்டில் பேமெண்ட் சீட்டுக்கும் ரெடியாக இருக்காங்க அப்படின்றவங்க இந்த ஒரு ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபீஸ் கட்டி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சேர்றதா வேண்டாமா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகமாக இருக்குதா, என்னால் போக முடியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு மார்க் 10 போயிடுச்சு, நான் போய் கர்நாடகாலையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், இந்த 20/2/2024 பிப்ரவரி 20 நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ண முடியும், கர்நாடகாவில் சீட் எடுக்க முடியும். இதை வந்து கிளியராக சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக, என்னுடைய விருப்பமும் அதுதான், பேரண்ட்ஸுக்கு எந்த விதமான ஃபினான்சியல் ரிஸ்க்கும் கொடுக்காம ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில் சீட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் உங்களுடைய பெற்றோர்களுடைய விருப்பமும். ஓகேங்களா. ஒருவேளை எனக்கு வந்து இந்த வாய்ப்பு இல்லை அப்படின்னா அடுத்த வாய்ப்பு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் டிஸ்க்ளைமராகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. யாருடைய தன்னம்பிக்கையும் குறைக்கணும், இல்லைன்னா வந்து கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லலை. ஏன்னா இப்போ இந்த வாய்ப்பை விட்டுட்டு கடைசியாக நான் எல்லாமே பார்த்துட்டேன் சார், இப்போ நான் கர்நாடகாவில் ஏதாவது ஒரு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு ஜூலை 2024 ஃபீல் பண்ணால் கிடைக்காது. ஓகேங்களா. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டோக்கன் வாங்கி வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி தான் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறீங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறீங்க. போகணுமா வேண்டாமாங்கிறது நீங்கள் லேட்டராக கூட யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு கேஇஏல வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன். கண்டிப்பாக ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி.
ஓகேங்களா. ரெஜிஸ்ட்ரேஷன் இன் கர்நாடகா போர்டு இஸ் கம்பல்சரி. அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, தேதியையும் நீட்டிப்பு செஞ்சுருக்காங்க. 20 பிப்ரவரி 2024 வரைக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணலையோ நீங்கள் போயிட்டு கேஇஎல்லை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க கண்டக்ட் பண்ணுற காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை கலந்துக்கிட்டு அதில் இருக்கக்கூடிய மதிப்பெண் ப்ளஸ் நீட் மதிப்பெண் இந்த ரெண்டையும் எடுத்து உங்களுக்கான ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிர்வாக ஒதுக்கீட்டில் தனியார் கல்லூரியில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். யாருக்கு? நான் கர்நாடகா ஸ்டூடெண்ட்டுக்கு. கர்நாடகா ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜில், கர்நாடகாவில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜில் கூட நீங்கள் சீட் எடுத்துக்கலாம். அவங்களுக்குமே இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது கம்பல்சரி. ஓகேங்களா. அப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு புரிகிற மாதிரி கிளியராக சொல்லியிருப்பேன். டைம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க, அதுக்கான நோட்டிஃபிகேஷனையும் சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கூட படிச்சுட்டு இருக்கிற கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க கோச்சிங் சென்டரில், உங்கள் கூட கர்நாடகா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.